அந்த மாதிரி அந்த ஒரு ஒப்பந்தத்து மூலமாக அந்த இவர்கிட்ட பூசாரிக்கிட்ட இந்த சுவாமி வந்து பேசி நான் இங்கேருந்து வரமாட்டேன், நான் இங்கே தான் இருப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு சாமியோட உத்தரவு பேரில் அவர் ஒரு யந்திரம் பண்ணி கொடுத்து அந்த யந்திரம் வந்து சுவாமி கடியில் இன்றைக்கும் இருக்குது. அது வந்து என்ன புனருத்தாரணம் பண்ணாலும் கும்பாபிஷேகம் பண்ணாலும் அதை மட்டும் அவங்க வந்து யாரும் இந்த கோயிலில் மாற்ற மாட்டாங்க. ஏன்னா அந்த வந்து அவ்வளோ பவர் கருங்கல்லால் பண்ணியிருக்கக்கூடியது இது. ஸோ இந்த இடத்துக்கு இந்த சுவாமிக்கிட்ட வந்து எந்த பிரார்த்தனை பண்ணாலும் அது திருமணமாக இருக்கட்டும், குழந்தை பாக்கியமாக இருக்கட்டும், கோர்ட்டு கேஸாக இருக்கட்டும், எந்த வழக்கு சமாச்சாரமாக இருந்தாலும், எந்த ஒரு பிரச்சனை இருந்தாலும், குடும்ப பிரச்சனை இருந்தால் கூட சரி, இந்த சாமிக்கிட்ட வந்து பிரார்த்தனை பண்ணி ஒரு நெய்வேத்தியம் பண்ணிட்டு ஒரு அர்ச்சனை பண்ணி போகும்போது அந்த காரியம் அவளுக்கு வந்து வெற்றிகரமாக நடந்து முடியுது அப்படிங்கிறது இன்றைக்கும் கண்கூட நடந்திருக்கக்கூடிய ஒரு சமாச்சாரம் தான். இப்போ இந்த காலகட்டத்தில் இந்த என் பின்னாடி இருக்கிற இந்த குதிரை வந்து ஒரு 4 தலைமுறைக்கு முன்னாடி வந்து நம்ம மூதாதையர்கிட்ட பேசிட்டு இருந்த குதிரை தான் இந்த குதிரை. அவங்கக்கிட்ட இதுக்கு என்ன வேணும், எப்படி பண்ணணும் அப்படிங்கிறது வந்து இந்த குதிரை பேசியிருக்கு. இந்த குதிரையோட இது இவ்வளோ புனருத்தாரணம் பண்ணாலும் இந்த குதிரையோட கால் வந்து கருங்கல்லால் அந்த காலத்திலே பண்ணியிருக்கா. அந்த 19ஆம் நூற்றாண்டிலே வந்து கருங்கல்லால் தான் பண்ணியிருக்கா. ஸோ இதுக்குள்ள அதனால் இதை வந்து மாற்றி அமைக்க முடியாது. இந்த இடத்துலையும் இந்த குதிரையை வந்து நகர்த்த முடியாது, இந்த அளவையும் வந்து மாற்றிருக்கு. அந்த மாதிரியான ஒரு அமைப்பில் தான் இந்த குதிரையை வந்து அதுக்குண்டான பவரும் அதுக்குண்டான சக்தியும் வந்து அதுக்குள்ளே அடங்கி இருக்குது. நம்ம தமிழ்நாட்டில் எங்கே போனாலும் ஒவ்வொரு கோயிலுக்கும் ஒரு பவர் இருக்குது. ஆனால் இந்த கோயிலுக்குன்னு உண்டான ஐதீகம் இதுதான். இது படி தான் இன்றைக்கும் வந்து நடந்துருக்கு. உங்களால் யாரால் முடியுமோ அவள் வந்து இந்த இடத்துல சாமியை தரிசனம் பண்ணிவிட்டு அவர் அனுகிரகத்தை பெற்றுக்கணும்.